ஆள் நடமாட்டமும் வெளியே இல்ல. எங்க போனவே எல்லாரும்? முதல்ல இதை உள்ள போய் குடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கு பிறகு வசந்திய காய போய் பாக்கலாம். எப்பா இருக்கதுலயே ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப்னா அந்த சின்ன உள்ளி உடைக்கேதான். என்ன சரியா இருக்குப்பா, குட்டி குட்டியா இருக்கு. ராணியக்கா எத்தே வாங்க. என்னமாக்கா ஒன்னே உள்ளி உடைக்க விட்டுட்டாவ்ளோ? ஆமாத்தே, உள்ளி உடைக்க இஞ்சி பூண்டு அரைக்க எல்லனா மாதிரி தக்காளி விட்டது மட்டும் எங்க அம்மா. தேங்காய் நான் திருவி கொடுக்கணுமா, அவிய அரைப்பாவலாம். பாத்தீல சரியான ராணியக்கானே, நல்ல கஷ்டமான வேலையெல்லாம் வாண்ட கொடுத்துட்டு ஈஸியானதா அவிய செய்யவளமாக்கா. ஆமாத்தே. நீ என்ன காலேஜ் போகலையா? இல்லத்தே போவல, அவ அன்னைக்கு கிளம்பியல, அதான் அதை வச்சுட்டு லீவ் போட்டேன். இப்படி ஏதாவது ஒண்ணு வந்தாதானே லீவ் போட முடியும். அதுவும் சரிதான். ஆமா அக்காலங்க இப்பதான் குளிக்க போனா. எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டாளா? எல்லாம் வச்சுட்டாதே, கொஞ்சம் முன்னாடிதான் வாங்கலாம், கழுத்து வலிக்குவே. என்ன பாரு பாரு. என்ன சாப்பாடுமா மத்தியானத்துக்கு? என்னதான் எங்க அப்பா சுக்கா பண்ண சொன்னவ, மட்டன் சுக்காவும் மாதிரி மீன் பொரிச்சதுன்னு நினைக்கிறேன். வாவ், அருமையான அடிப்பொலி காம்பினேஷனா இருக்குவ. உங்களுக்கு நல்லா பிடிக்குமா? பிடிக்கும். அப்ப எங்க வீட்டுல சாப்பிடுங்க. என்னதே? சரிமாக்கா, சாப்பிட்டுட்டு தான் போவேன். ஆமா, அந்த பையில என்னதே இருக்குவே? அது சந்தியாளுக்கு 50 முறுக்கு கொடுப்பேன்னு சொல்லிருந்தேன். 50 முறுக்கும் சத்து மாவு பாக்கெட் ஒண்ணு இருக்குவே. சத்து மாவுலாம் என்னதுக்கு? அவட்ட அடுப்பெல்லாம் கிடையாது, அவ எப்படி எங்க போய் கிண்டி சாப்பிடுவா? கிண்டிலாம் ஒண்ணு சாப்பிடாண்டா, சுடு தண்ணியை ஊட்டி லேசா பசஞ்சா போதும்ல, நல்லா உருண்டை பிடிச்சு சாப்பிடலாம்ல. என்னைக்காவது அங்க உள்ள சாப்பாடு நல்லா இல்ல, வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடணும்னா இதை சாப்பிட்டுக்கிடுவால. அவட்ட கேட்டு தான் கொண்டு வந்தேன். அவதான் சரி கொடுங்கன்னு சொன்னா. அப்படியே எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ என்னைக்கு காலேஜ் போயிருந்தமக்கா, நாங்க பேசும்போது நீ இல்ல. என்னைக்கு எந்த லட்டெல்லாம் கொடுத்து கிடந்தாவல அன்னைக்கா? ஆமா. எத்தே நான் உள்ள தான் இருந்தேன். உள்ள இருந்தியா? ஆமா, நான் பெட்ரூம்ல தான் இருந்தேன். ஆனா நான் வெளியே வரல தெரியுமா? நீங்களாம் அப்படிதான் நினைச்சதா சொன்னவ. கள்ளி, நானும் நீ பெயிருப்பான்னு நினைச்சிட்டு நானும் உங்க அம்மிட்ட ஒண்ணு கியாக்கல பத்துக்க. இந்த ராணியக்காயது சொன்னாவளா? என்னது சின்ன பண்ணே? எக்க வந்துட்டீல? ஆமாமா, நான் அங்க கடந்து கறி கழுவிட்டு இருந்தேன். 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்தாவளா, அந்தால மீனும் வாங்கிட்டு வர சொன்னேன். அந்தால அதெல்லாம் போட்டு வெளியே கழுவிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டதெல்லாம் கேட்கதான் செஞ்சி. நான் அங்க இருந்தே ஓடனே உனக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, எனக்கு கேட்கல. இப்ப என்னத வட்ட சொல்லிட்டு இருந்தா? இல்லக்க, அன்னைக்கு நாங்க வந்தோம்ல, சந்தியா இப்படி வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லட்டெல்லாம் தந்தியல. ஆமா, அன்னைக்கு இவன் உள்ளதானே கிடந்தாளா, எங்க கிட்ட நீங்க சொல்லி இல்ல. நான் அவ காலேஜ் போயிருக்கான்னு நினைச்சேன். உங்ககிட்ட நமக்கு சொல்லல, அவட்ட போய் சொன்னேன். அவ தானே எந்திச்சு வரணும். அவ வராம படுத்தே கிடந்தா, கேட்டதுக்கு எப்பவும் வரக்கூடிய விதனா வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போட்டீங்க. எப்படி மாட்டி விடிய அவ எம்மா? இது நீ அப்படிதானே சொன்ன. நான் ஒண்ணும் போய் சொல்லல, நீ சொன்னேதானே சொல்லி. எனக்குலாம் தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமாமா, நீங்க தப்பு பண்ணா உங்களுக்கு ஒண்ணும் ஞாபகம் இருக்காது. ஏக்கா, சந்தியாளுக்கு முறுக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அந்த கம்பு பையில இருக்குது. அப்படியே? எத்தனை முறுக்கு? 50 முறுக்கும் 1 கிலோ சத்துமாவும். ஏ அப்பா, 50 முறுக்குல அவ தூக்கிட்டு போக மாட்டா சின்ன பண்ணே. அங்க அவ துணிமணி அது இதுன்னு எல்லாம் பறக்கி வச்சு 2 சுகேஸ் நிறைஞ்சாச்சு. இதுக்கு மேல அவட்ட கொடுத்தா சத்தம் போடுவா. அதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க இருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறுக்காயாவது வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல பாக்ஸ்ல போட்டு அடிச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க பாப்போம், எடுத்து பாருங்க. என்ன முறுக்கு? கை சுத்து முறுக்குங்க. இது நல்ல டேஸ்டா இருக்குமாப்பா. யார்கிட்ட வாங்குன? அந்த ஞானம் பாட்டி இருக்காவல்ல, அவகிட்ட தான் சொல்லி வச்சு ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். அது இப்பவும் செஞ்சு தராவலாட்டி? முறுக்கு பிசினஸ்ல முந்தி விட்டுட்டாவல்ல? விட்டுட்டாவ. இப்படி யாராவது கேட்டா வீட்ல இருந்து செஞ்சு மட்டும் கொடுக்காவ. அப்படியே? எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. நல்ல டேஸ்டா இருக்கும் அதுக்காவே முறுக்கு. ஆமாமா, நல்லா இருக்கும். எப்படி ஏக்கா, நல்ல டப்பால போட்டு தந்திருக்காவல, கொவுந்தே போவாது. எடுத்துட்டு நல்லா டைட்டா மூடி வச்சோன்னு வைங்க, அப்படியே இருக்கும். ஆமா, அந்த டப்பாவை அவியல தந்தவ. ஆமா, டப்பாலாம் போட்டு தாராவ. நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த பிள்ளை கொடுத்து விடணுமா, நல்லா இப்படி பாக்ஸ்ல வச்சு கொடுத்து அவ பாட்டுக்கு எங்கேயாவது வச்சுக்கிடுவாளன்னு பார்த்தேன். கவர்ல எல்லாம் போட்டா நொறுங்கிரும்ல. ஆமாமா, நல்ல ஐடியா தான் சின்ன பண்ணே. சூப்பரா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காவுங்க. சூப்பர் சூப்பர். நான் இதுல பாதி எடுத்துக்கிட்டா. எப்படி அந்த பிள்ளை இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லும்? ஏக்கோ, உங்களுக்கு நான் வாங்கி தரேங்க. இது அவளுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அதுல போய் எடுக்கேன்னு சொல்லியத பாரு. இன்னைக்கு சாயங்காலமே நான் வாங்கி தரேன். இப்ப காலையில டீ குடிப்போம்ல, அதனால 2 எடுத்து சாப்பிடலாமான்னு பார்த்தேன். ஆமா, டீக்கு சூப்பரா இருக்குங்க. டீல போட்டு கோர வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். நான் இது முறுக்கு ஆர்டர் பண்ணும்போது சும்மா 2 சாம்பிளுக்கு தந்தாவ. அதை வீட்டுக்கு கொண்டு போய் டீயை போட்டு அதுலதான் கோர வச்சு சாப்பிட்டேன். நீ வேற இப்படி ஆசை காமிச்சு உறுதியே சின்ன பண்ணே. எனக்கு சாப்பிடும் போல இருக்குது. இருக்கும் உங்களுக்கு. அதங்க வைங்கக்கா, சத்துமாவு எடுத்து பாருங்க. எங்குள்ள சத்துமாவு? அரை கிளாஸ்ல உள்ளதா? அரை கிளாஸ்ல தரது எனக்கு 1/2 நாள் கூட பத்தாத. ஒரு கடையில இல்ல, நானே யூடியூப்ல சத்துமாவு எப்படி அரைக்கணும்னு பார்த்து எல்லாத்தையும் வறுத்து கொண்டு மில்லுல கொண்டு பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? வயித்துல பிள்ளைய வச்சுட்டு உனக்கு இதெல்லாம் இப்ப தேவை? யாங்க, நான் 2 கிலோன்னு அரைச்சேங்க. அப்படியே வீட்டுக்கு 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். நானும் குடிக்கலாம்ல, ரொம்ப நல்லதுல. ஆமா, எப்படி என்னெல்லாம் போட்டா? அது பிறகு நான் செஞ்சு உங்களுக்கு ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வரேன். பேசாம இது ஒரு பிசினஸா பண்ணிருச்சு நம்ம. பிள்ளை பறக்கட்டு, அதுக்கு பிறகு நம்ம சத்துமாவு வியாபாரம் பண்ணிடுவோம். இப்ப இந்த சத்துமாவு வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காவல. கொண்டு முன்னாடி எங்கேயாவது
பத்தியலக்க ஒரு பக்கம் அந்த வீட்டுல அடக்க துணியை வித்து முடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சத்துமா பிசினஸ் தொடங்கிடுவோம். எப்படி இருக்குன்னு சந்தியா இது பண்ணிட்டு சொல்லட்டு. இது எப்படி சும்மா களிய கிண்டி சாப்பிடலாமா? களியெல்லாம் கிண்டதுக்கு அவளுக்காக முடியாதுல. சுடு தண்ணி அப்படி லேசா தெளிச்சுட்டு நம்ம இனிப்புக்கு ஏதாவது போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். நான் அதுல கருப்பட்டி எல்லாம் சேர்த்திருக்கேங்க. ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்ல மனமா இருக்குது. ஏமா எங்க இருந்து எங்க சின்ன பொண்ணுக்கு இப்படி எல்லாம் முளை வந்துச்சு? அத 2-3 நாளா ஆளே இங்க காணல. இதெல்லாம் உடனே வாங்கி செஞ்சாச்சுக்க. இதெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. அவ்வளவுதான். மாரியா வீட்டை கொடுத்து அவையும் மில்ல போய் அரைச்சிட்டு வந்தாவ. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. சரி இருச்சின பண்ண நான் டீ ஏதாவது போட்டு வரேன். ஏக்கா இப்போ எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் வசந்தியா கிளம்பி பாத்துட்டு வரேன். நீங்க அப்படி வேலையை தொடங்க. அப்படியே சொல்ல. ஆமாக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போறேன். மட்டன் சுக்காயம்ல. ஆமா யார் சொன்னா? சர்மி தான் சொன்னா. அப்படியா? அந்த சுக்காயெல்லாம் வைக்கணும் எப்படின்னு எனக்கு தெரியாது பத்துக்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு கூட நிறையப்பா சொல்லிட்டாவ. அங்க போயிட்டா சாப்பாடு என்னன்னு இருக்குமோ அவளுக்கு எப்படி பிடிக்குமோ தெரியாது. அதனால இருக்கும்போதே நல்ல வாய்க்கு ருசியா வச்சு கூடனாவ. அத யூடியூப்ல தான் அந்த பிள்ளைகிட்ட பார்த்து எடுத்தேன்னு சொல்லி எல்லாம் பண்ணணும். அதான் அதுல போட்ட அழகு போல வந்துருமக்க. அவளை பார்த்து சொல்லுங்க. ஆமா அப்படிதான் கேட்டிருக்கேம்மா. இது சீக்கிரம் அந்த சின்ன உள்ளி ஓட. இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சு தந்துட்டு அது எப்படி செய்யணும்னு பார்த்து சொல்ல அம்மா செஞ்சுறேன். ஆமாமே கஷ்டமான வேலை. அவ்வளத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு கடைசியில வதக்கிறது கொத்துறது மட்டும் உங்க வேலை. அப்ப அதையும் நீயே செஞ்சுறியாட்டி? ரொம்ப ஈஸியா பேர அம்மிக்கு. அதெல்லாம் முடியாது. மாதிரி சொல்லியா சும்மா கடந்துக்கிட்டு. சரி ஏக்கா 2 பேரும் சண்டை போட்டுடுங்க. நான் அப்படியே வசந்தியா கலை பாத்துட்டு வரேன். அவில ஏதோ செய்யன்னு சொன்னாவல்ல. ஏதாவது தந்தாவளா கொண்டு ஒரு தேலும் வரல பத்துக்க. நீதான் கொண்டு வந்திருக்கா. அப்படியாக்க? அவிய செய்ய போறேன்னு முந்தானத்தை என்கிட்ட சொன்னாப்ல. நானும் கொண்டு எல்லாரும் தந்திருப்பாவ. நம்ம தான் லேட்டுன்னு நினைச்சேன். எல்லாரும் பிள்ளைகள அனுப்பதுல பிஸியா இருந்திருப்பாவமா. இப்பதான் அந்த பள்ளியிடத்துக்கு வியான் போச்சு பத்துக்க. அதனால எல்லாத்தையும் முடிச்சு எடுத்துட்டு வரவாளா இருக்கும். சரி போய் பாக்கேன். கொண்டாவ பை பக்கத்துல வச்சுட்டு வேலையை தொடங்குவோம். என்ன டிவி ஓடுவ ஆள காணில? வசந்தி அக்கா ஏக்கா ஏமா இருக்கிறீல? கடந்து உறக்கத்தை பெரு. வசந்தி அக்கா நம்ம கூப்பியதே காதல உள்ள மாட்டேக்கு. இப்ப குரட்டு வேற பயங்கரமா இருக்குவே. ஏக்கா நான் தாங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன். நீங்க தான் அடக்கம் காணிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் ஒரு அடி போட்டேன். யாங்க ராத்திரி உறங்கலையோ? ஆமா எங்க உறங்கனே? ஒரே சந்தியாலுக்கு செய்யும் அது உருண்டையே தான் பிடிச்சு கிடந்தேன். ராத்திரி செஞ்சாதானே காலையில கொடுத்து விட முடியும்னு கிடந்து செஞ்சனா. அது 12-1 மணி கிட்ட ஆயிட்டு நான் உறங்கும்போது. அப்படி இப்ப செஞ்சதுல இங்க அத ராணிய கிட்ட கேட்டே ஒண்ணும் கொண்டு தரலையேன்னு சொன்னாவ. போனாதானே கொண்டு கொடுக்க. அவ்வளவாங்க அடுக்கலையில தான் எடுத்து வச்சிருக்கேன். நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன். அப்படியே நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டேங்க. என்னதெல்லாம் கொடுத்தாச்சு பண்ணே? 50 முறுக்கும் ஒரு சத்து மாவு பாக்கிட்டான். எனக்கு ஒரு சத்து மாவு கேட்டம்லாட்டி ஏதோ கடையில வாங்கி நான் தாரேன்னு சொன்னா. எக்கு கடையில வாங்குறத விட நம்ம வாங்கி அரைச்சோன்னு வைங்களாங்க ரேட்டு குறைவாதான் வருது. இது நானே அரைச்சது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லி சாம்பிள் அரைச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்குது. அதனால இனிமே அடுத்தெல்லாம் அரைக்கும் போது உங்க எல்லாருக்கும் அரைச்சு தாரினாக்க. அப்போ வாசிலியா மக்கா? ஆமா வாசி. எதுனாலும் உங்களுக்கு வாசில கிடைச்சிருந்தேங்க. கொஞ்சமாவது ரூபா கொடுத்து வாங்க பாருங்க. அவ்வளவு பொருள் நான் கடையில போய் வாங்கி மாதிரி அதுக்காக நான் ரூபா வாங்கண்டாமா? வெளியே விக்க வேலை இல்லனாலும் கொஞ்சமாவது எனக்கு தரணும்ல. ½ கிலோ வேணா பிரியா தாரேன். அதுக்கு மேல நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுமா. நம்ம அவ்வளவு பெரிய அல்ல ஒண்ணும் கிடையாது. பாத்தியல அப்ப அதுக்கப்புறம் வாங்க மாட்டீங்களக்க? என்ன என்னைய பார்த்தா இழுச்சவாச்சு மாதிரி தெரியுமோ? ஆள பாருங்க. எந்திரிங்க. எடி கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேனா? இப்பதான் வந்து படுத்து 10 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்குள்ள வந்து எழுப்பி விட்டாச்சி. அம்மா சியானா எங்க? அவ தான் பள்ளியிடத்துக்கு போயிட்டால. இப்ப அனுப்பி விட்டுட்டு தான் வந்து படுக்கே வந்தேன். அப்படியே அவளுக்கு என்னக்க செஞ்சு கொடுத்தீங்க? எப்பா அவளுக்கு புளிச்சோறு கிண்டனே. அங்க சுவார் பொங்கி வச்சிருக்கு பாத்துக்க. மீன் ஏதாவது வந்தா வாங்கி குழம்பு வைக்கணும். அப்படியா? நான் அன்னைக்கு ராணியக்கா வீட்லயே சாப்பிட்டுருவேன். அங்க ஏதோ மட்டன் சுக்கா வைக்கலாம். சரி சரி சாப்பிடு. என்னக்கு உடனே சாப்பிட்டு சொல்லிட்டியே? உங்களுக்கு வேண்டாமா? எப்பவும் நானும் வாரேன்னு சொல்லுவியே. இல்ல சின்ன பொண்ணு மட்டன்லாம் அவ்வளவா இப்ப இஷ்டம் இல்ல பாத்துக்க. மீன் தான் சாப்பிடணும் போல இருக்குது. நான் வாங்கி நல்லா குழம்பு வச்சு சூடா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே. அப்படியே சரி சாப்பிடுங்க. அப்போ நான் போய் உம்மால பாத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் படுத்துட்டு மாதிரி வாரியல. இனி எங்க போய் படுக்க சின்ன பொண்ணு? நல்ல புளிப்பு வந்துட்டு பாத்துக்க. நானும் வாரேன். சரி வாங்க. எப்பா குறுக்கெல்லாம் நோவு. சின்ன பொண்ணே ஏமா வந்துட்டியா? உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தேன். வந்துட்டேன் சின்ன பொண்ணே. இப்பதான் கனியை அனுப்பி விட்டுட்டு வாரேன். வினேஷ் எங்க? அவன் உள்ளதான் இருக்கான் சின்ன பொண்ணே. போன் பாத்துட்டு இருக்கான். போன்லாம் ரொம்ப குடுக்காதவுமா? வேற என்ன செய்ய சின்ன பொண்ணே? அவனை அடக்கவே முடியல. ஒரே
இது என்னது பருப்பு பொடியா? ஆமா சின்ன பொண்ணு, அன்னைக்கு நான் அரைச்சு தரேன்னு சொன்னோம்ல, வீட்லயே அரைச்சது பத்துக்க. அத ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வர கூடாதாமா? நிறைய அரைச்சிட்டேன் சின்ன பொண்ணு, இவ்வளத்தையும் போட்டு அடைக்கிறதுக்கு என்கிட்ட டப்பா இல்ல. அதான் எப்படியும் ராணியக்கா வச்சிருப்பாவல்ல, அதைய போட்டு அடைச்சு குடுக்கட்டு, அதனாலதான் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா, சரி வா. நீ கொடுத்துட்டியோ? நான் முறுக்கும் சத்துமாவும் கொடுத்துருக்கேன். சரி சரி. எதே வாங்குதே, எப்போ வந்திய? இப்ப இந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. சரி சரி. சந்தியா குளிச்சியா மக்கா? ஆமாதே, இப்பதான் குளிச்சிட்டு வெளிய வாரேன். தலைய நல்லா தோத்து மக்கா, ஈரமா இருக்கு பாரு. லேசா தோத்திட்டு விட்டுறதே, அதுக்கு பிறகு அதுவே காஞ்சிரும். கொஞ்சம் முடிதானே இருக்குது. ஏன் தங்கச்சிக்கு தான் காலையில குளிக்கணும், வெயில்ல காணிக்கணும், அப்படி இப்படின்னு இருக்கும். நம்ம அதுல ஷார்ட் ஹேர் வச்சிருக்கோம். எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது என்னது கையில? நமக்கு உனக்கு தான் பருப்பு பொடி அரைச்சி தரேன்னு சொன்னோம்ல, அப்ப அன்னைக்கு சொன்னதுல உண்மைக்குதானே மாறி சும்மாயே சொன்னோம்னு நினைச்சா? ஆமாதே, இது விளையாடுதே நினைச்சேன். யாரும் விளையாடல, நான் 50 முறுக்கு உங்க அம்மிட்ட கொடுத்துருக்கேன். சத்துமா வரைச்சு கொடுத்துருக்கேன் நானே. ஐயோ, என்னத்துக்கு இதெல்லாம்? நீ சாப்பிடுதான் மக்கா, சும்மா தரம் நினைச்சிராத. 2 லட்சம் வரக்குல ஆளுக்கு 10,000 மாசம் போட்டு விட்டுரு. மீதி நீங்க வச்சுக்கிடுங்க, ரொம்ப ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல. 10,000 போதுமாதே? தாராளம் போதுமாக்கா. உன் நல்ல மனசுக்கு கூட ஒரு 5,000 போடனாலும் போடு. என்ன சொல்லியே சின்ன பண்ணே? யாருக்கு போடியல இல்லையக்க உங்களுக்கு கண்டிப்பா போடுவா. ஏன் கோலத்தை அழைச்சு விட்டியலக்க உங்களுக்கு அதவும் மறந்துருக்க மாட்டல. இருக்கி எப்ப எதை சொல்லணும்னே தெரியாது. அந்த பிள்ளையும் மறந்துருப்பா, ஞாபகப்படுத்தி விடுறது பாரு. ஏய் இழுவ, கொஞ்சம் தள்ளி வா. யாங்க அதுல மாதிரி நின்னுட்டு இருக்கா? நான் கையில இருந்த டப்பாயை பிடிச்சிட்டு நிக்கும்ல, அவட்ட குடி இல்லனா அடுக்கலையில கொண்டு வை. நான் ராணிய கட்டையே போய் கொடுக்க போறேன். அப்ப கொண்டு குடி போ. சரிக்க, நமக்கு உனக்காண்டி நான் செஞ்சிருக்கேன் மத்துக்க. ராத்திரி 1 மணி வரை இருந்து ஏதாவது பண்டந்துங்கன் போல இருக்கும்போது இதை சாப்பிடுனே. சரி தே, நப்பிடி. தேங்க்யூ தே. இருக்கட்டும் மக்கா, காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், தோசையும் சட்னியும். மத்தியானத்துக்கு அம்மா இப்பதான் செஞ்சுட்டு இருக்காவளோ? ஆமா. சரி, இது உள்ள கொண்டு வை. சரி தே. ராணி அக்கா, வாவுமா. இது என்னது கையில? எக்க பருப்பு பொடி அரைச்சு எடுத்துட்டு வந்தேன். சொல்லிருந்தோம்லாக்க, சொன்னியம்மா, எல்லாரும் சொன்ன மாதிரி கரெக்டா கொண்டு வரியே. ஆமா மாதிரி சும்மாயே சொன்னா. வசந்தி அக்காயும் எடுத்துட்டு வந்திருக்காவ. அவ என்னது கொண்டு வந்தா? மாவு உருண்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காவக்க. எக்க என்கிட்ட டப்பா இல்லக்க, அதான் இந்த பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வந்தேன். நீங்க அவளுக்கு டப்பால அடைச்சு கொடுங்க அக்கா, கொஞ்சோண்டு வேணா நீங்க வீட்லயும் வச்சுக்கிடுங்கன்னு. சரி உமா, எங்களுக்காண்டி இப்படி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி உமா. எக்க நீங்க எங்களுக்கெல்லாம் பண்ணதை விட மக்கா இது அதிகம். இப்படி போட்டு பேசுதிய, சும்மா இருங்க அக்கா. சரி, அதுல வை. மீன் பொரிச்சிட்டு இருக்கேன், 2 துண்டு எடுத்துட்டு வர, எல்லாம் சேர்ந்து இருந்து சாப்பிடுவோன்னு. சரிக்கா, இந்த திண்டுல வச்சிருக்கேன். வைவுமா, மீன் பொரிஞ்சிட்டு பத்துக்க. இதை எடுத்துருவோம். மீன் பொரிக்காவளோ? ஆமாக்கா, அதான் அப்படி தொண்டையில பிடிக்கும் பத்துக்க. சரி, நீ வேலையை பார்க்கட்டு, நம்ம வீட்டுக்கு போமா. எக்கா, அவி இருக்க சொன்னாவக்க, மீன் பொரிச்சு கொண்டு வர, எல்லாரும் சாப்பிடுவோன்னு சொன்னாவ. நீ ஆட்டும் சொல்லிட்டு வந்துட்டியோ? ஆமா. சரி, அப்ப இருப்போம். இவங்களுக்கு மட்டும் எப்படி மீன் கிடைச்சு காலையில? மீன்காரன் யாராவது வந்தானா உமா? எனக்கு தெரியலையேக்கா, நான் வீட்டுக்குள்ள அங்க மும்மரமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். மீன்காரன் வாரானா போறானான்னு ஒண்ணுமே கேட்கல. வந்த மாதிரி இல்ல பத்துக்க. நான் சியானாக்கு எல்லாம் கிளப்பி விட்டுட்டு தானே நின்னுட்டு இருந்தேன். அவிய கடையில போய் வாங்கிருப்பாவளா இருக்கும். அப்படியேதான் இருக்கும் சின்ன பொண்ணு. ஆமா ஆமா. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நெய் கொண்டு வந்திருக்கீங்க. மாதிரி வத்தல் வடகம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஏக்க, என்ன வத்தலுக்கு காணிங்க? ராணி எங்க? ராணி அக்கா, அவிய மீன் பொரிச்சிட்டு இருக்காவங்க. இப்ப வருவாவ, அங்க வேலை ஃபாஸ்டா போயிட்டு நடக்குது. அப்படியே சரி வரட்டு. அங்க பத்தியில வத்தல் வடகம் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வீட்லயே செஞ்சது பத்துக்க. எடுத்து சாப்பிட்டு பாப்போம். ஏன் வசந்தி, அந்த பிள்ளை கொடுத்து விடுதலவே எடுத்து தின்னுட்டு இருக்கா. சும்மா டேஸ்ட் பாத்தீங்க. பாப்பா அந்தல ஒரு வாடி, இதுக்குதான் எதுவும் திறந்து காணிக்குது இல்ல. மூடி வச்சுபடி. எப்போ பெரிய வடகம் அந்தல ஒரு வாய் எடுத்து தின்னதுல உங்களுக்கு இப்ப என்ன ஆயிட்டு? நல்லாவே இல்ல. கொண்டு போங்க அந்தல. நல்ல வேற மாதிரி என்னத்துக்கு அடுத்த கை பறக்கணும்? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத வசந்தி ஏண்டா? நான் உனக்கு கொண்டு வரல. ராணியக்கா மோளுகாண்டி எடுத்துட்டு வந்தேன். ஒண்ணே யார் எடுத்து திங்க சொன்னா? நெய் எடுத்து வச்சிருவோம். 1 2 பாட்டில். குட்ட கத்திரிக்கா, நீ எப்ப முடி வந்தானா? நீ பாக்கே இல்ல. நான் இங்கேதான் இருக்கேன். சரி, திரும்பி பாப்பாவோட பார்த்தா பாக்கவே மாட்டேங்கிறிய. நான் உன்ன பாக்கல சின்ன பொண்ணு. எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கீங்க. பிள்ளை எப்படி நல்லா இருக்குவா? நல்லாதான் இருக்குவுக்க. ஆஸ்பத்திரிக்கு இனிமேதான் போகணும். 1 மாசம் தாண்டிட்டா?
இனிமே அடுத்த வாரம் போய் பாக்கணுங்க. சரி சரி போய் பாருங்க, ஒண்ணும் இருக்காது. நானும் நல்லா ஏண்டிக்கிட்டு இருக்கும்போதுக்கு ஒவ்வொரு நாளும் பிள்ளை நல்லபடியா இருக்கும், எதுக்கும் கவலைப்படாதனமா. சரிக்க. அசிபிலாம் தெரியுமா? லேசா தெரியுதுக்க. அப்ப பரவாயில்ல, ஒண்ணும் செய்யாதுமா. ஆமாக்கா, நானும் அப்படிதான் இருக்கேன். பாப்பா என்ன சொல்லி அவனு லட்சுமி போண்டா இப்பதாங்க வந்தேன். சந்தியா பரப்படியான்னு சொன்னீல, அதான் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் படபடன்னு. அப்ப சொன்ன மாதிரி எல்லாரும் கொண்டு வந்துட்டியா? ஏக்க பொட்டுக்கடல உருண்டெல்லாம் பாத்தீல? எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கானே. பாக்கி வசந்தி, உனக்கும் நன்றி. எல்லாரும் அழகழகா கொண்டு வந்திருக்கீங்களா? இன்னாங்கம்மா பொரிச்ச மீன் எடுத்து சாப்பிடுங்க. இன்னங்க ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுவோம். எல்லாரும் எடுத்துட்டு அப்படியே எனக்கு பாஸ் பண்ணி விடுங்க. இங்க வந்தாதான் கிடைக்கும் சின்ன பொண்ணே. நானே அவ்வளத்தையும் தின்னு போடுவேன். எது நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு வைக்க. ஆமா வசந்தி, ஊருக்குள்ள வரல பத்துக்கு, அதனால கடையில் போய் வாங்கிட்டு வந்தவ. அழகா அந்த அண்ணன் போறவன் தெரிஞ்சா நானும் சொல்லி விட்டுருப்பேன் உங்ககிட்ட மீன் வாங்க சொல்லி. சால தனக்கு. ஆமா வசந்தி, இவ்வளவு இன்னும் கொஞ்சம் வாங்கணும் பத்துக்கு, எல்லாம் சேர்த்து 100 ரூபா தான். அப்ப பரவாயில்லையே. ஆமா ஆமா, சரி வாரானான்னு பாப்போம். நானும் மீன் குழம்பு தான் வைக்கணும்னு இருந்தேன். எப்படி இன்னைக்கு வருவாருமா? ஆமா ஆமாக்கா. லட்சுமி எடுத்துக்க, அதையும் எடுத்துட்டு தரட்டுங்க. எடுத்து தின்னுங்க, தரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா மாதிரி ஒண்ணும் கிடைக்காது. சரி சாப்பிடு. சின்ன பொண்ணு, உனக்கு நவுந்து வர முடியலையோ? ஆமா, குறுக்கு வலிக்கு வைக்க, அதான் அந்த சோஃபால அப்படி சாஞ்சி இருக்கேன். உனக்கு ஒரு தனியா பிளேட்ல போட்டு எடுத்துட்டாமக்கா. வேண்டாங்க, அடுத்த ஒரு பிளேட் அதுக்காண்டி இது பண்ணணும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு தரட்டு. சரிம்மா.